இப்போ நம்ம வந்து கேசரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 1 டம்ளர் ரவாவில் இப்போ கேசரி பண்ண போகிறோம். நல்லா வந்து வறுத்துக்கோங்க நெய்யில் ரவாவை. தனியாக ரவாவை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. திராட்சை நல்லா அழகாக புரிஞ்சு மேலே வந்துடும். வறுத்தெடுத்த ரவாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெந்நீர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் ரவாவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரவா ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஏற்ற மாதிரி தண்ணி மாறும். அதனால் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் ரவாவுக்கு 2 டம்ளர் ஜீனி போட்டுக்கோங்க. சுகர் கூட வேணால் இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கனாலும் ஜீனி கரைஞ்சிரும். 2 ஏலக்காவை இடித்து எடுத்துக்கோங்க. இடித்த ஏலக்காவை மேலே பவுடர் தூவி விட்ருங்க. நல்லா கொஞ்சம் டைட் ஆகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து செட் ஆகிடும் கேசரி. அவ்வளோதாங்க, அருமையான கேசரி ரெடி ஆகிடுச்சு.